ஸோ ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் எஸ்எம். ஸோ இந்த ஒரு ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருமே வந்து ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அதை டெலிட் பண்ணி வச்சுருப்பீங்க நீங்கள். சப்போஸ் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் டெலிட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை ட்ராஷ்லேயே போய் ஒரு சில பேர் டெலிட் பண்ணி வச்சுருப்பீங்க. சப்போஸ் அப்படி டெலிட் பண்ண விஷயங்கள 1-2 ஃபோட்டோஸ் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா, இந்த ட்ரிக் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நான் சொல்லிடுறோம், இது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரிக் யூஸ் பண்ணும்போது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து உங்கள் ஃபைலுக்குள்ளே போன ஃபைலை முக்கியமாக அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிக்கோங்க. அதாவது கூகுள் ஃபைல்ஸில் மட்டும் அது ஒர்க் ஆகும். இப்போ சொல்கிறோம், அப்டேட் பண்ணி கூகுள் ஃபைல்ஸ்குள்ளே போனீங்கன்னா மேலே வந்து 3 கோடு காட்டும். உங்களோட லெஃப்ட் சைட் கார்னர் மேலே அதை கிளிக் பண்ணி கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷோ ஹிடன் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கடைசி முன்னா அதை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு கீழே போனால் உங்களுடைய டேட்டாஸ் காட்டும். அதாவது உங்களோட மொபைல் ஸ்டோரேஜ், இன்டர்னல் ஸ்டோரேஜ் காட்டும். அதை டச் பண்ணி கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிக்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை டச் பண்ணி கொஞ்சம் மேலே போனீங்களா கீழே வந்தீங்கன்னா தமிழ்லைன்ஸ் ஒரு ஆப்ஷன் காட்டும். தமிழ்லைன்ஸ். ஸோ அந்த தமிழ்லைன்ஸ்குள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து உங்களோட எல்லா ஃபோட்டோஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் டெலிட் பண்ணப்பட்ட 1-2 ஃபோட்டோஸ் வந்து சேவ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ சொல்லணும், அதாவது ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் தான் சேவ் ஆகும். நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் ஒரு மாதத்துக்குள்ளே டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் மட்டும் தான் எங்களால் எடுக்க முடிஞ்சிச்சு. நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் அது 3 months வரைக்கும் கிடச்சிச்சு எங்களுக்கு. 3 months வந்து கிடச்சிச்சா? ஆமாம், ஒரு ஃபோட்டோ கிடச்சிச்சோ 3 months முன்னாடி கிடச்சிச்சு. ஆனால் மேக்ஸிமம் 1 மாதம் யூஸ் பண்ண தான் கிடச்சிச்சு. ஸோ இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி உங்களோட சப்போஸ் உங்களுக்கு தேவையான இல்லாத ஃபோட்டோஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோ மக்களே இந்த ஷார்ட்ஸோட கண்டென்ட்டு. ஸோ அவ்வளோதான்.